அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ வந்து சுடுகாட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த மிச்சம் இருக்கிற மந்திரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து அந்த மந்திரத்தை செஞ்சு முடிக்க ஆரம்பிக்க அடுத்த நாள் காலையிலே ஆயிடும். இப்போ என்ன ஆகும்னா, அங்க வந்து ஒரு தாத்தா வந்துட்டு யாரோ சூனியக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானே ஊர் ஜன மக்களும் பார்த்துட்டு இவங்களை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ அடிக்க வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து தாத்தாவும் பிடிச்சி எல்லாரையும் போட்டு பிடிச்சி அடிச்சடின்னு அடிச்சது அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி கூட்டு வர இடத்துல ஹீரோக்கும் பயங்கரமான அடி போட்டிருக்கும். ஸோ இவங்களும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வீரன் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வந்து என்னடா போட்டு அடி இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க நான் இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுருவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்து வர ஹீரோ வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீடு வந்து சும்மா தாறுமாறா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேய் எல்லாரும் ஏந்திரிக்கணும், என்னடா தின்னு தொலைச்சிங்க, வீட்டை போட்டு இப்படி அளவலப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயிடலாம், மிச்சத்தை வந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து யாரோ வந்து சாப்பிட்டு போன மாதிரி இருக்கும். யார் என்ன அப்படிங்கிறது தெரியாத போது அப்பதான் அந்த புக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த புக்குலேருந்து ஒரு பேய் வந்த மாதிரி இருக்கும். இவங்களும் பார்த்துட்டு ஐயோ மணி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆன்மா வர மாதிரி இருக்கும். இவங்களும் பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு வந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிடுவாங்க. இதுக்கப்புறமா தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நின்று போயிருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சரி ஓகேடா இப்போ இதுக்கு பிரச்சனை தெரியாது, நம்ம வந்து அடுத்த நாள் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மந்திர புக்கை எடுத்து இவங்களும் பார்த்து படிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து என்ன ஆகும்னா இது போல வந்து இந்த கிழமையில இந்த டைம்ல அதுவும் இந்த மாதிரி அமாவாசை டைம்ல தான் வந்து பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த மந்திரத்தை வந்து நம்ம சரியா சொல்லல போட்டுருக்கு, அதனாலதான் நமக்கு மந்திரம் சரியா வேலை செய்யல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்டே வந்து அனுசரிச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ண எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வரக்கூடாது அப்படிங்கறனால வீட்டுக்குள்ள எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண திருப்பி அடுத்த நாள் ராத்திரி அதே மாதிரி திரும்பி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்த உடனே திரும்பி சும்மா இருக்காம என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவாரு. அவரும் பார்த்துட்டு என்னடா இப்படி பயந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு, சரி ஓகே இப்போ பேய் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு கட்டி பிடிச்சி யாரை கூட்டு வரும் பார்த்தா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கூட்டு வந்துருப்பாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்தா நான் வீட்டுல யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப நேற்று நீங்க தான் வந்து சத்தம் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தா அவர் கொண்டு வந்து பச்சனை கிச்சனை எல்லாத்தையுமே காலி பண்ணதுக்கு அப்புறமா அவரும் சும்மா இல்லாம என்ன பண்ணுவார், டேய் நான் அதுல ஒரு டேஸ்ட் கூட டெஸ்ட் பண்ணலடா அப்படிங்கும்போது தம்பி அதை நாங்க சாப்பிடலப்பா பேய் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரோ வந்து சாப்பாடு வந்து வெறித்தனமா சாப்பிட்டுருப்பாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்கு என்ன வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாமியாரை தான் கூட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார். அவர் வந்து அந்த சாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது போல் நீங்க வந்து அந்த பூனையை எடுத்துட்டு போனது தப்பு இல்லை, ஆனா வந்து நீங்க எடுத்துட்டு போன பூனை வந்து அந்த பூனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்கிற ஹீரோ வந்து அதுக்கு வேற என்ன வழி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஏதுங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மறக்காம